நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களையும் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏற்படுகிறேன். மூன்றாவதாக ஒரு குடும்பத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 10வது அதிகாரத்தில் 38வது வார்த்தை, 39வது வார்த்தை. பின்பு அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ ஏற்றுக்கொண்டாள். அந்த பெண்ணுக்கு தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க பேர் மரியாள். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை அந்த பெண்மணி கேட்டுக்கொண்டிருந்தார். பற்பல வேலைகள் செய்ததில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்வது, என் சகோதரி என் கூட உதவிக்கு இல்லாமல் உங்க பாதத்தில் வந்து உட்கார்ந்து இருப்பது உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க பாருங்க, இந்த உரைநடையை பாருங்க, எவ்வளவு சிறப்பாக இருக்கு. எங்கேயோ போறவரை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சுட்டு அவர் எங்கேயோ போறாரு. அவருக்கு ஊழியம் இருக்கு, அவருக்கு குடும்பம் இருக்கு, அவருக்கு ஆட்கள் இருக்காங்க, அவருக்கான வேலைகள் இருக்கு. போறவரை நீங்க வாங்க சொல்லிட்டு வீட்டில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்ட பிறகு முதல்ல உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லி கேட்கறது, ரெண்டாவது அவளுக்கு புத்தி சொல்லின்னு சொல்லி சொல்றது. நம்ம பண்ற நியாயத்தை பாத்தீங்களா? நாங்க சில இடத்துக்கு போனா எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு புத்தி சொல்லுங்க பாஸ்டர், பண்ணதெல்லாம் அவங்க தப்பு பண்ணிருப்பாங்க. நாங்க திதிப்பு அங்க போய் நின்றுப்போம். அந்த தம்பி குடிச்சா அந்த தங்கச்சி குடிச்சா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா சொல்லுவாங்க, நீங்க புத்தி சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றதுங்க? சும்மா எங்கேயோ போறவரை அழைத்து கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு முதல்ல கவலை இல்லையா, ரெண்டாவது புத்தி சொல்லுங்க. ஆமென். கவனிங்க, பஞ்சத்தினால தூரம் போன குடும்பம், ரெண்டாவது பணத்தினால தூரம் போன குடும்பம், மூணாவது சலிப்பினால தூரம் போன குடும்பம். ஆனா இயேசு அப்பா கூட தான் இருப்பாங்க, ஆனா சபையில தான் இருப்பாங்க, ஆனா ஜெபம் பண்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா ஊழியம் செய்யற மாதிரி தான் இருக்கும், ஆனா சலிப்பு இருக்கும். சலிப்பு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போனதுக்கு சமானம். சலிப்பு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையை கொண்டு போனதுக்கு சமானம். சலிப்பு என்பது அக்கினியும் அபிஷேகமும் சபையில இருக்கும் பொழுது அதை அழித்து போடுவதற்கு சமானம். ஒரு செத்த ஈ பரிமள தைலத்தை நாரி போக பண்ணும். ஒரு சலிப்பால் ஒரு நபர் ஆலயத்தில் உட்கார்ந்து இருந்தா ஒட்டுமொத்தத்தினுடைய எழுப்புதலையும் அந்த சலிப்புள்ள நபர் அழித்து விடுவார். கவனிங்க, பஞ்சத்தினால தூரம் போனது அது ஒரு கொடுமை, பணத்தினால தூரம் போனது அது ஒரு கொடுமை. எல்லாத்தையும் செய்துட்டு அதாவது கட்டாயப்படுத்தி ஏசப்பாவை வீட்டுக்கு அழைத்து உட்கார வச்சுட்டு சலிப்பா ஒருத்தர் ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஆண்டவர்கிட்ட 2 கேள்வி கேட்கிறாங்க. உங்களுக்கு கவலை இல்லையா? உங்களுக்கு கவலை இல்லையா? ஏசப்பா எதுக்கு வீட்டுக்கு வந்தாரு? உங்க கவலையை தீர்க்கதான் வந்தாரு. இவங்க கேட்கிறாங்க, ஏசப்பா உங்களுக்கு கவலை இல்லையா? அன்பு தெய்வ பிள்ளையே, சலிப்பு உங்க வாழ்க்கையில மிக தூரம் கொண்டு போய் விட்டுவிடும். ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போனதுக்கு சமானம். சலிப்பு அவ்வளவு பெரியது. சலிப்புக்கு அவ்வளவு வலிமையை பிசாசு கொடுத்து வைத்திருக்கிறார். உடன் இருந்து கொண்டே இந்த அம்மாவுக்கு சலிப்பு. என்ன அங்க நடைபெறுது? ஏசப்பா அந்த வழியா போறாரு. எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? உங்களுக்கு நல்ல ஒரு ஓய்வு கொடுக்குறேன், உங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்குறேன், வாங்கன்றாருங்க. ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வராருங்க. வந்த பிறகு நம்ம சமையல் அறைக்கு போறாங்க. சமையல் அறையில் போன பிறகு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஷ் மீன் வரணும், மீனுக்கு முன்னாடி ஒரு சூப் வரணும், சூப் வந்த பிறகு அதன் பிறகு வந்து சிக்கன் ஃப்ரை வரணும்,
அதன் பிறகு வந்து ஒரு ரைஸ் வரணும், அதன் பிறகு வந்து ஒரு ஜூஸ் வரணும். இதையெல்லாம் சமைச்ச பிறகு எனக்கு கொண்டு வான்னு சொல்றாரு. சொன்னார் ஆண்டவர். அப்படி இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்டாரா? சாம்பார் வைக்கணும், அடுத்து புளிக்குழம்பு அல்லது கார குழம்பு வைக்கணும், அடுத்து ஒரு பிரியாணி செய்யணும், இதெல்லாம் கேட்டார் ஆண்டவர்? கேட்கலையே. அவரை எதற்காக அழைச்சிங்க வீட்டுக்கு? எங்க வீட்டுக்கு வந்தா நீங்க ஆசீர்வாதம் சொல்லிதான் அழைச்சிங்க. அது சொல்லிதானே நம்ம அழைச்சிருப்பாங்க. இங்க வந்த பிறகு என்ன செய்யறாங்க? இவங்களே பல வேலைகளை செய்யறாங்க. இவங்க பல வேலைகளை செய்த பிறகு என்ன செய்யறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு சலிப்பு வருது. என்ன சலிப்பு வருதுன்னா, இவங்க மற்றவங்களை பார்க்காத வரையிலேயும் இவங்களுக்கு சலிப்பு இல்லை. எப்ப மற்றவங்களை பார்த்தாங்களோ அப்ப இவங்களுக்கு சலிப்பு வந்துச்சு. நான் மாத்திரம் வேலை செய்துட்டு இருக்கேன், இந்த அம்மா இவ தங்கச்சி போயிட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இது என்ன நியாயம்? இது அநியாயம் இல்லையா? நான் ஏசப்பாக்கு நான் மாத்திரம் தான் செய்யணுமா? நான் மாத்திரம் தான் கொடுக்கணுமா? நான் மாத்திரம் தான் உழைக்கணுமா? நான் மாத்திரம் தான் ஜபத்துல வரணுமா? என்கிட்டயே இந்த வேலையை கொடுக்குறாரு, என்ன ஏன் கூப்பிடுறாரு, என்ன ஏன் செய்ய சொல்றாரு? ஏன் வேற யாரும் தெரியலையா கண்ணுக்கு? ஏன் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க சொந்த வீடு வச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கார் வச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல 4 பேர் வேலை செய்யறாங்கல்ல. எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 4 பேர் வேலை செய்யறாங்க. ஆமென். அவர் யாரை அழைத்தாரோ, அவர் யாரை தெரிந்து கொண்டாரோ, அவர் யார் மேல் சித்தமாக இருக்க சித்தம் கொண்டாரோ அவர்களை தான் கர்த்தர் தேடி அழைப்பார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் சலிப்பு வந்துவிடக் கூடாது. சலிப்போடு தயவு கூர்ந்து எதையும் செய்யாதீங்க. அது தூரம் போறதுக்கு சமம். சலிப்போடு கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபத்துல உட்காராதீங்க. போறனா பாசு தொல்ல தாங்க முடியாதுப்பா. இல்ல ஏன் வீடு, இது என் அப்பா வீடு, இது பரலோகத்தினுடைய வாசல், இது பரலோகத்தினுடைய மகிமையினுடைய ஸ்தலம். கர்த்தர் வரும் வரையிலும் இது யாராலையும் மாற்ற முடியாது. ஆமென். எத்தனையோ இடங்கள்ல சபை கல்யாண மண்டபமா மாறி போயிருக்கு. எத்தனையோ இடங்கள்ல சபை விழா மாறி இருக்கு. எத்தனையோ இடங்கள்ல சபை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு சொல்லலாம். இது தேவனுடைய வாசஸ்தலம். தேவன் முன்குறிக்கப்பட்ட இடம் இது. தேவன் அங்கீகரித்திருக்கிற இடம் இது. அம்மாவை பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா வேலையும் செய்றாங்க, ஆனா அவங்களுக்குள்ள சலிப்பு வந்துச்சு. நம்ம எத்தனையோ ஊழியங்கள் செய்திருக்கலாம், எவ்வளவோ கர்த்தருக்கு கொடுத்திருக்கலாம், அல்லது எவ்வளவோ நாம் முன்னின்று நடப்பித்திருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில, நம்ம இருதயத்துல, நம்முடைய சிந்தையில, நம்முடைய வாயில் வார்த்தையில எங்கேயாயிரும் சலிப்பால் செய்திருப்போமானால் தூரம் போயாச்சு. தூரம் போயாச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த ஊழியத்தை, இந்த சபையில என் அன்பு சகோதரனை சகோதரி, அன்பு தங்கச்சியை தம்பி சலிப்போடு கூட செய்ய மிக பாக்கியமாக பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்கிறது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற பாக்கியம். பாக்கியமான சேவை இது, பாக்கியமான பணி இது. நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்பர் 1 என்னன்னா, இவர்கள் செய்ய வேண்டியதை விட்டுவிட்டு செய்ய அவசியம் இல்லாததில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எதை செய்யணுமோ அதை செய்யும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சி வரும். தேவனுடைய சித்தம் எதுவோ அதை செய்ய பழக வேண்டும். தேவனுக்கு எது பிரியமானதோ அதை செய்ய பழக வேண்டும். இங்க இந்த பெண்மணி சொல்லுகிறாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா, 2வது புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி. ஆண்டவர் இந்த அம்மா மரியாளுக்கு புத்தி சொல்லல. யாருக்கு புத்தி சொல்றாரு? மார்த்தாளுக்கு தான் புத்தி சொல்றாரு. ஹல்லேலூயா. சில வீடுகள்ல எங்களுக்கு ஒரு சின்ன அனுபவம் வரும். நான் முன்னாடி சொன்னதுதான். பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான் பாஸ்டர், பாஸ்டர் இவன் வார்த்தைகளை கவனமாக பேச மாட்டேங்கிறான் பாஸ்டர், இவனுக்கு 2 புத்தி சொல்லுங்க பாஸ்டர்.
இவனை நல்லா பேச சொல்லுங்க பாஸ்டர். இப்போ நாங்கள் யாருக்கு புத்தி சொல்றது சொல்லுங்க? நீங்க நல்லா பேசினா அவன் நல்லா பேச போறான். நான் சொல்றது புரியுதா இல்லையா? எனக்கெல்லாம் புரியுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ புத்தி எங்க சொல்ல வேண்டியது இருக்கு? இங்க சொல்ல வேண்டியது இருக்குது. சொன்னா சில நேரத்துல வம்பு வருது. ஆகையினால நாங்க என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு? கண்ணே, நீ கொஞ்சம் எப்படி பேசுங்க, கொஞ்சம் நல்லா பேசுங்க, கொஞ்சம் ஞானமா பேசுங்க, இந்த தலையாட்டியுமா. ஐயா, நான் எங்க ஐயா புதுசா கண்டுபிடிச்சு பேசுறேன்? அங்க பேசுறது தான் கொஞ்சம் எடுத்து நான் பேசுறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனியுங்கள், சலிப்பு உங்களை என்னையும் தேவனுடைய எழுப்புதலை விட்டு, தேவனுடைய மகிமையை விட்டு, உயிர் மீட்சியை விட்டு தூரம் கொண்டு போய் ஜெபத்துல சலிப்பு இருக்கக்கூடாது. ஜெபத்துல சலிப்பு இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே ஜெபத்துல ஆவியில நிரம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆராதனையில சலிப்பு இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே ஆராதனையில உற்சாகமாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கைகளை தட்டி ஆராதிங்கள் என்று சொன்னால் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே முழு சிந்தையோடு ஆராதனையில பங்கெடுக்க வேண்டும். வேத வாசிப்பு, சில பேருக்கு பைபிள் திறந்தாலே முதல்ல என்ன வருங்க? சிங்க கெபிலாம் ஓபன் ஆகும். பாஸ்டர், பைபிளை திறந்தாலே எனக்கு கொட்டாவிதான் பாஸ்டர் வரும். சலிப்பு, சலிப்பு. நான் உங்களை கேட்கிறேன், என்றைக்காக ஒரு நாளைக்கு உங்க கையில ஒரு 5000 ரூபாய் கொடுத்து அதை எண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது யாராகிற ஒருவர் ஆறு கொட்டை விட்டுருக்கீங்களா? சொல்லு. என்றைக்காக ஒருவர் உங்களிடத்துல ஏடிஎம் கார்டு கொடுத்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ போய் எடுத்துங்க ஏடிஎம் சொன்னா யாராகிற கொட்டாவி விட்டு பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. இல்ல, வரவே வராது. அதற்கான வாய்ப்பே இல்ல. ஏன்? சலிப்போடு அல்ல, அத மன உற்சாகத்தோடு வாங்குகிறோம். ஆகவே நமக்கு அது வராது. ஆனா வேதத்தை திறக்கும் பொழுது ஏன் உங்களால் வாசிக்க முடியவில்லை? வேதத்தை திறக்கும் பொழுது ஏன் கொட்டாய் வருகிறது போல இருக்கிறது, தூக்கம் வருகிறது போல இருக்கிறது என்றால் சலிப்பு. சலிப்பு. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உயிர் மீட்சிக்கு வருவோம். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனிதன் பாக்கியவான். நீர்க்காலில் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இறையுகிறார் இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செயலெல்லாம் வாய்க்கும். வேதம் சொல்லுகிறது. உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு போதித்தவர்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாய் ஆக்கியிருக்கிறது. உமது பிரமாணங்கள் முதியோர்களை பார்க்கிறோம் என்னை அதிக ஞானம் உள்ளவனாய் ஆக்கியிருக்கிறது. உமது பிரமாணங்கள் என் சத்துருக்களை பார்க்கிறோம் என்னை அதிக ஞானம் உள்ளவனாய் ஆக்கியிருக்கிறது. ஏனென்றால் சங்கீதம் 119 எடுத்து வாசித்து பாருங்கள். சலிப்போடு அல்ல. ஏன் ஆசீர்வாதம் இல்ல? ஏன் உயிர் மீட்சி இல்ல? ஏன் தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற? ஏன் கட்டுகள் அறுபண்டு போக முடியல? ஏன் இன்னும் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சலிப்போடு ஆராதனையில பங்கெடுக்கிறார், சலிப்போடு வேதத்தை வாசிக்கிறார், சலிப்போடு கர்த்தருக்கு கொடுக்கிறார். என்ன பண்றது? தசமபாகம் கொடுக்கணுமே. தசமபாகம் குறித்து நான் எங்கேயும் பேசல, எங்க சபையை தவிர. ஹல்லேலூயா. அது கூட எப்பயாவது ஒரு சில சந்தர்ப்பத்தில் தான் பேசுறேன். 2 பேர் சாட்சி பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒன்று என்னுடைய மனைவி, இன்னொன்று சபையினுடைய யூத் லீடர், என்னுடைய சகோதரி மகன். கவனிங்க, தசமபாகத்தை குறித்து பேசுறேன். சலிப்பு மாத்திரம் வரக்கூடாதுங்க. அதைத்தான் சொல்ல வரேன் நான். நீங்க 1 ரூபாயோ அல்லது 100 ரூபாயோ அல்லது 1 லட்சமோ நீங்க கர்த்தருக்காக கொண்டு வருகிற எந்த காணிக்கையானாலும் சலிப்போடு அல்ல, மன உற்சாகத்தோடு, வருத்தத்தோடு அல்ல, மன உற்சாகத்தோடு ஃபாதர் ஒரு பாட்டு பாடுறாங்க. சகோதரனே, ஆராதனையில் எப்படி இருக்கிறீங்க? சலிப்போடு நீங்க கர்த்தரை ஆராதித்தீங்கன்னா தேவனுடைய மகிமை உங்க மேல இறங்காது.
தேவனுடைய மகிமை உங்கள் சிரசின் மேலே இறங்காது. இந்த ஆலயத்தை மூடி இருக்கிற தேவனுடைய கிருபை உங்கள் மேலே இறங்காது. சலிப்போடு நீங்கள் ஆராதனை செய்தால், ஆராதனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையை கொண்டு வருகிறது. என்னன்னா, ஜெபிக்கும் பொழுது நம்ம தேவை சந்திக்கப்படுகிறது, ஆராதிக்கும் பொழுது தேவனே நம்ம மத்தியில வந்து இறங்கி கிரியை செய்கிறார். அந்த ஆராதனையை ஏராளமான தேவ பிள்ளைகள் சலிப்போடு செய்கிறார்கள். சலிப்போடு செய்கிறார்கள். எல்லாம் கண்ண மூடி ஆராதனை செய்யலாம் என்று சபையில் உள்ள தேவ மனிதர் சொல்லும் பொழுது, அப்பதான் ஒரு ஆள் கண்ணத்தை அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கண்ணை பார்த்து கொஞ்சம் இருப்பாங்க. அவங்க கை தூக்கி இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க கை தட்டுறாங்களா இல்லையா? அவங்க பாடுறாங்களா இல்லையா? சலிப்பு. ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், யாருக்காக சொல்லுங்களா? ஆராதனை முடிஞ்ச பிறகு வரும் பார்த்தீங்கன்னா, அதை விட சலிப்பு வேற எதுவும் இல்லைங்க. மார்த்தாள் மரியாதை கவனிக்கணும். இந்த மார்த்தாளை விட ஒரு மோசமான செயலாதான் ஆராதனைக்கு லேட்டா வரும் பாருங்க. ஆராதனை முடிஞ்சு வரும் பாருங்க. சலிப்பு. ஆராதனைக்கு சலிப்பு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நீங்க அந்த ஆராதனைக்குள்ள வந்து நிற்கிறது. நான் இன்னைக்கு கிருபையை பெற்றேன், இந்த வார்த்தையை கொடுக்க ஒரு வேலைக்காரனா வந்த ஒரு சூழல் வேறு. ஆனா அப்பா, நான் உங்க மகனா ஆராதிக்கிறமாக நின்ன சூழல் வேறு. ஆராதனையில சலிப்புங்க. அதான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் இல்லை. ஜபத்துல சலிப்பு. எப்போ குடும்ப ஜபம் சொல்லணும். என்னை ஒரு நாள் எங்க மனைவி குடும்ப ஜபத்தை பண்ணாத என்னை ஒரு நாள் தூங்க விட்டதில்லை. எத்தனையோ நேரத்தில் நான் சபிச்சிருக்கிறேன், உணீசி விட்டபடி வந்திருக்கேன். கொஞ்சம் தூங்க விட கேட்ட நாட்கள் உண்டு. திருமணமாகி இந்த நாள் வரையில் எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தாங்க, எவ்வளவு சின்ன ஊழியத்தை செய்தாங்க, எவ்வளவு தூரம் பயணம் போயிட்டு வந்தாங்க. குடும்ப ஜபத்தை நாங்க விட்டதே இல்லை. நாங்கள் சொல்றதுக்கு நாங்கள் தகுதி இல்லை. என்னுடைய மனைவி விட்டதில்லை. ஏன் சொல்றது தெரியுங்களா? சலிப்போடு எந்த ஊழியத்தை செய்தாலும் நம்ம வாழ்க்கை ஓய்வீச்சு. உற்சாகத்தோடு ஒரு சின்ன வேலை செய்தாலும் அதில் வர ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அளவிட முடியாத ஆசீர்வாதம். சலிப்போடு காணிக்க வேண்டாங்க. சலிப்போடு காணிக்க கொண்டு வந்திருந்தா வச்சிங்க, எடுத்துட்டு போங்கன்னு சொல்றதுக்கான அதிகாரம் உள்ளவன் நான் இல்லை, அப்ரோஜனமானவன் நான். சலிப்போடு காணிக்க படைக்க வேண்டாம். சலிப்போடு ஜபத்தில் உட்கார வேண்டாம். சலிப்போடு இந்த ஊழியத்தில் இந்த வேலையில எதையும் செய்ய வேண்டாம். உற்சாகமாய் செய்கிற மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனை சலிப்போடு செய்யக்கூடாது. வேத வாசிப்பு சலிப்போடு. நீங்க தப்பா கூட செய்யலாம், கர்த்தர் சலிப்பு என்றுவாரு. சரியா வேதம் வாசிக்க தெரியல, ஆனா நீங்க வாசிங்க. நான் கூட வாசிக்க ஐயா சரி பண்ணிடுவார். ஆனா சலிப்போடு என்ன செய்யாதீங்க. யாராயும் சலிப்போடு பிள்ளையை வளர்க்குறீங்களா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. உங்க வீடுகளில் சலிப்போடு நீங்க செய்வீங்களா? உங்க வீட்டு வேலையை சலிப்போடு யாருன்னா சமைப்பீங்களா? சலிப்போடு சமைத்தா அந்த உணவு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. ஆனா எப்படி இருக்கும்? முதல்ல ருசி இருக்காது, ரெண்டாவது உப்பு இருக்காது, மூன்றாவது புளி தூக்கலா இருக்கா இல்ல கார தூக்கலா இருக்குன்னு தெரியாது. அடுத்து அவர் ஆரோக்கியமா இருப்பாராங்கிறது தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நான் சொல்லுகிறேன் கவனிங்க. சலிப்பு கொடூரமான பாவம். சலிப்பு கொடூரமான பாவம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நீர் சொல்லும் அடிய கேட்கிறேன். தண்ணி வேணும்னு கேட்டாரு. இந்த அம்மா சொல்றாங்க, உனக்கு மாத்திரம் தண்ணி இல்லையா, உன் 10 ஒட்டகத்துக்கும் தண்ணி ஊத்துவேன். பாஸ்டர் போன் பண்ணி சொல்றாங்க, அந்த பாஸ்டர் சொல்றாங்க, சாப்பாடு ஒழுங்கு பண்ணுங்க பாஸ்டர். இப்பதான் பாஸ்டர் சிலிண்டர் அணைஞ்சு போற மாதிரி தெரியுது. சிலிண்டர் இல்லைன்னு கூட இல்லை, சிலிண்டர் தள்ளாடுற மாதிரி இருக்கு. எஸ் பாஸ்டர், செய்கிற பாஸ்டர். கர்த்தர் கதவை திறப்பார். கர்த்தர் கதவை திறப்பார். ஹல்லேலூயா. ஆக அன்பு தேவ பிள்ளையே, ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். முதல் குடும்பம் பஞ்சத்தினாலே தூரம் போனது. இரண்டாவது குடும்பம் பணத்தினாலே தூரம் போனது. மூன்றாவது குடும்பம் சலிப்பினாலே தூரம் போனது. சலிப்பினாலே தூரம். எனக்காக தானே செய்கிறார், எனக்காக தானே இவ்வளவு கஷ்டங்களை மேற்கொண்டிருக்கிறார், எனக்காக தானே இவ்வளவு வேதனை நீ அடுப்பாங்கரையில பட்டுக் கொண்டிருக்கிறாய், அந்த நெருப்பில வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் இறக்கப்படவில்லை. இறக்கப்படவில்லை. நான் செய்ததுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கூலி கொடுங்க ஆண்டவன் கேட்கல. உற்சாகமா எதை செய்திருந்தாலும் கூலி. ஏராளமானவர்கள் செய்து கைவிடப்பட்டவர்கள் ஏராளம். வேலை செய்து சம்பளம் இல்லாமல் போனவர்கள் ஏராளம். உழைத்து தேவனை விட்டு விலகி போனவர்கள் ஏராளம். நீங்கள் நாம் அப்படி இருக்கக்கூடாது. தேவன் உயிர் மீட்சி அடைய வேண்டும். வருகின்ற 2024 ஒரு செழிப்பான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு எழுப்புதலான, ஒரு உற்சாகமான, ஒரு வல்லமையான குடும்பமாய் உங்கள் குடும்பம், என் குடும்பம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு உயிர் மீட்சி அடைய செய்து கொண்டிருக்கிறார். என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எங்கு சரி செய்யப்பட வேண்டும், எங்கு சரியாக்கப்பட வேண்டும், எதிலே நாம் தேட வேண்டும் என்பதை கர்த்தர் உணர்த்திக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவரோடு கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார் என்றால் கைகளை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே சலிப்பு அவ்வளவு தேவனுக்கு. இந்த மார்த்தா அடுத்து இருக்கிற சகோதரி மரியா ஒண்ணுமே செய்யல, உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. இவங்க ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க, இவங்க ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க. சமையல் ஊழியம் என்ன சாதாரண ஊழியமா? தேவன் என்ன சமைக்க கூடாதுன்னு சொன்னாரா? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர், தேவன் சமைக்க கூடாதுன்னு சொன்னாராங்க? இது அது முக்கியம் அல்ல, இதுதான் முக்கியம் சொன்னாரா? இல்ல. இவங்க சலிப்பு இல்லாம செய்திருந்தால் இவர்களும் பாக்கியவதி, இந்த மகளும் பாக்கியவதி. இவர்கள் சலிப்பு இல்லாம சமைத்திருந்தால் இவர்களும் பரலோகத்துக்குரிய எடுபடாத கிருபை பெற்றிருப்பார்கள். இவர்கள் இருவருக்குள்ள என்ன மாறுபாடு நேரிடுகிறது என்றால், கவனிங்க, இவங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க இங்க செயலற்று கொண்டு இங்க இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, அவங்க இங்கே பார்க்கறாங்க, ஆனா இவங்க எங்க பார்த்தாங்க? அங்க பார்த்தாங்க. நான் எதை செய்தாலும் கர்த்தரையே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்பொழுது தவறு நேரிடாது. அப்பொழுது நிச்சயமாய் நமக்கு கிருபை வந்து சேரும். அப்பொழுது தான் சொல்லுகிறார், நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், புத்தி சொல்லுகிறாய், நான் உனக்கு புத்தி சொல்லுகிறேன். அது வல்ல, என்னை தவிர வேறு ஒன்றையும் நோக்காமல் என்னிடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறதுனால் இவளே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரியும். நான்காவதாக ஒரு குடும்பத்தை, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நியாயாதிபதிகள் புத்தகம் 13வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. 2வது வார்த்தை வாசிங்க. அப்பொழுது தான் வம்சத்தாகிய சோராவுடனான
ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மனைவியா இருந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மனைவியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் வீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படக்கூடாது. அவனை அந்த மகனை எப்படி வளர்க்க வேண்டும் என்கின்ற விதிகளையும் ஒரு நெறிகளையும் கர்த்தர் சொன்னார். இப்ப வாசிங்க 24வது வார்த்தை வாசிங்க. பின்பு அந்த ஸ்திரீ அந்த குடும்பத்தில் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. கவனிங்க, 4வது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல பிள்ளை இல்லாத இருக்கிறாங்க நீண்ட ஆண்டுகளாக. கர்த்தர் அந்த மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை தருகிறார். பிள்ளையை தருகிறது மாத்திரமில்லாமல் அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் சில விதிகளை கொடுக்கிறார். என்ன விதிகளை கொடுக்கிறார் என்றால், நீ கேட்ட விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உனக்கு நான் மகனை தருகிறேன், உன் குடும்பத்தில் ஒரு மகன் வருவான், ஆனால் அவனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கர்த்தர் விதிகளை கொடுக்கிறார். அவனை பரிசுத்தமாய் வளர்க்க வேண்டும், அவனை உத்தமத்தில் வளர்க்க வேண்டும், அவன் தலையிலே சவரன் கட்டி படக்கூடாது, அவன் நஸ்ரயேல் விரதத்தில் இருக்க வேண்டும். ஆக அவனுக்கு என்னுடைய முழு கட்டளைகளை பின்பற்றி அவனை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன போலவே மகனை கர்த்தர் கொடுக்கிறார். 2வது ஒன்று, அந்த புருஷனுக்கு அடுத்தது அந்த பெண்ணும் தேவனிடத்தில் கேட்பார், எப்படி பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று. தேவன் சொல்லுவார். சொல்லின பின்புதான் இந்த பிள்ளை பிறக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்ற வேதத்தில் மிக அழகாக வருகிறது. இப்ப என்ன நடக்குதுன்னா வாசிங்க 14:1. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் பெலிஸ்திய குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, ஒரு பெண்ணை கண்டே, அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அல்லேலூயா. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? ஓகே, கவனிங்க. முதல் குடும்பம் பஞ்சத்தினாலே போனது, தேவனை விட்டு தூர. 2வது குடும்பம் பணத்தினாலே போனது, தேவனை விட்டு தூர. 3வது குடும்பம் சலிப்பினாலே போனது, தேவனை விட்டு தூர. 4வது ஒரு குடும்பம் பாவத்தினாலே தூரம் போனது. தேவன் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். தூரம் போயிருக்கிற நீங்கள் வாருங்கள். பஞ்சத்தினாலே போனீர்களா, அல்லது பணத்தினாலே போனீர்களா, அல்லது சலிப்பினாலே போனீர்களா, அல்லது பாவத்தினாலே போனீர்களா, எந்த சூழலில் போனாலும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் 2023 டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் அழைக்கிறார். யாருடைய இருதயம் திருக்குள்ளது, யாருடைய இருதயம் உத்தமம் உள்ளது என்பதை யாராலையும் அறிய முடியாது. பரிசுத்த ஆவியானவரே அன்றி, உங்கள் இருதயமே அன்றி யாராலையும் மதிப்பீடு போட முடியாது. ஆக அவர்களுடைய இருதயத்துக்கு தெரியும், என் இருதயம் எந்த நிலையில் இருக்கிறது என்று என் இருதயத்துக்கு இப்பொழுது தெரியும். உங்கள் இருதயத்துக்கு தெரியும். பஞ்சத்தினாலயா, அல்லது பணத்தினாலயா, அல்லது சலிப்பினாலயா, அல்லது பாவத்தினாலயா. நம் தேவனோடு இருக்கலாம், நம் சபையில் ஐக்கியப்பட்டிருக்கலாம், நம் ஊழியத்தில் கூட ஈடுபட்டிருக்கலாம், நம் ஜெபத்தில் கூட அமர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனோடு இருக்கிறோமா, தூரம் இருக்கிறோமா என்பதை ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என உயிர் மீட்சி நாளுக்காய் கர்த்தர் ஏங்கி தவித்து இன்றைக்கு அதை ஒழுங்குபடுத்தி உங்களையும் என்னையும் உயிர் மீட்சலையை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கவனிங்க. இவன் பாவத்தினாலே தூரம் போயிட்டான். தேவன் ஆசீர்வதித்த மகன். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யாரு பாவத்தில் விட முடியும்? பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பெரிய விஷயம் இல்லைங்க. பரிசுத்தமாய் இருக்கிற உங்களை என்ன விழுத்த பிசாசு சரி செய்து கொண்டிருக்கிறான். அவர்கள் சிந்தையில வீணரானார்கள். வேதம் சொல்லுகிறது,
இருக்கிறார்கள், அவர்கள் இருதயமோ தூர இருக்கிறது. சிம்சோன் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தா, நீங்க அந்த 13 எடுத்துங்களேன், பைபிள் 13வது அதிகாரம் 3வது வார்த்தை வாசிங்களேன். அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி போறோம். அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அந்த குடும்பத்துடைய தரம் பார்வை எப்படி இருக்கு, அந்த குடும்பத்துடைய வலிமை பார்வை எப்படி இருக்கு. ஒரு புருஷனுக்கு தேவன் தரிசனமானார், ஆபிரகாமுக்கு தரிசனமானார், ஈசாக்குக்கு தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார். அப்படிப்பட்ட தரிசனமாக கூடியவர் இங்க ஒரு ஸ்திரீக்கு தரிசனமாகிறார். இந்த பெண்ணுடைய வலிமை, இந்த பெண்ணுடைய உத்தமம், இந்த பெண்ணுடைய பரிசுத்தம், அந்த குடும்பத்தினுடைய மகிமை எவ்வளவு உச்சபட்சத்தில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. வாரிசுகள் மேல நீங்கள் நானும் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய அடுத்த சந்ததி தேவனுடைய வருகை தாமதிக்குமானால் நம்முடைய வாலிபருக்கு, நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு நாம் எதை வைத்து விட்டு போகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். பிள்ளையை பார்க்க வேண்டியது இல்லையா, அம்மாவை பார்த்தா பழமொழி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஓகே, கவனிங்க, தரிசனமானார்களா. அடுத்து 8 வாசிங்களேன். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, எங்களுக்கு செய்ய வேண்டியதை கற்பியும். எல்லாம் கத்து கொடுத்தாச்சு. பாவம் எங்கு விழுத்த முயற்சிக்குன்னா, எங்கு பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கதான் கண்ணாது. எந்த வீட்டுல பரிசுத்தம் இருக்கு, எந்த தாய், எந்த சகோதரி பரிசுத்தத்தை மையமாய் வைத்து தன் பிள்ளைகளை வளர்க்கிறாங்க, எந்த தகப்பன் பரிசுத்தத்தை அதிகமாய் பிள்ளைகளுக்கு வலியுறுத்துறாங்க, அங்கேதான் பிசாசின் கண் இருக்கு. அங்கேதான் பாவத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வேலைகளை பிசாசு செய்வான். ஆகவே நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். இந்த உயிர் மீட்சி நாளில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாகும். பாவத்தினாலே தூரம் போயாச்சு. 4வது நபரை உங்களுக்கு சொன்னேன், சிம்சோன். அவனை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், சிம்சோனை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை வாசிங்க. 4வது வசனத்தை வாசிக்கல. நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. தீட்டானது ஒன்றும் புசியாதபடி. ஹல்லேலூயா. எஸ், நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். நாம் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவ வித்து அல்ல, நம்முடைய வித்து பரிசுத்தமான வித்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்கிறதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த 2023 12 மாதங்கள் நாம் எப்படி செயல்பட்டோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நம் வாயின் வார்த்தையின் மூலமாய் எங்கு சிக்குண்டோ, நம் கண்ணின் பார்வையினால் எங்கு சிக்குண்டோ, நம் நடையின் மூலமாய் எங்கு சிக்குண்டோ, நம் நட்பின் மூலமாய் எங்கு சிக்குண்டோ என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சந்தர்ப்பமும் சூழலும் என்னை செய்ய வைத்தது காரணம் அல்ல. சந்தர்ப்பமும் சூழலும் என்னை தள்ளியது, அது சரியான காரணம் அல்ல. பாவத்தில் விழுவதற்கு முன்பதாக பல முறை கர்த்தர் பேசுவார், பல வாய்ப்புகளை தருவார், பல உதவிகளை செய்வார். அதையும் மீறி செயல்படும் பொழுதுதான் அவர்கள் துணிகரமாய் விழுந்தார்கள். தேவனுடைய அனந்த கிருபையில நீங்கள் நானும் கர்த்தருடைய அந்த எட்ஜில் இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லை, என் இருதயமும் என் வாயின் வார்த்தையும் என் கண்ணின் பார்வையும் என் நடக்கையும் என் சிந்தையும்
நான் இன்று வரையிலே உத்தமத்தை காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவரே இந்த உயிர்மீட்சி கூட்டத்தில் நான் எங்கேயாகிலும் ஒரு சின்ன இடர்கள் நடந்திருக்குமே ஆனாலும் கூட நான் என் கிட்ட வந்தேன்ப்பா, என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற இருளான உயிரற்ற வெளிச்சமானீரே, என் ஜீவனானீரே, எனக்கு எல்லாமே நீங்கேதானப்பா. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க 1 பேதுரு 14-15 வாசிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். கைதட்டி கட்டம் மையப்படுத்துங்க. என் அன்பு தேவப்பிள்ளையே, பரிசுத்தம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே. என் அன்பு தேவ போதகர், என் சபையினுடைய மேய்ப்பர், பரிசுத்தம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அதனுடைய துவக்கம் எங்கே? அதனுடைய வேர் எங்கே? அதனுடைய ஆரம்பம் எங்கே என்று பார்த்தால் இங்கே பாருங்கள். பரிசுத்தத்தினுடைய முதல் துவக்கம் மைய புள்ளி எங்கிருந்து துவங்குகிறது என்றால் கீழ்ப்படிகளில் தான் முதல் பரிசுத்தம் துவங்குகிறது. இங்க பேதுரு சொல்றார், வாசிக்க திரும்ப அந்த வசனத்தை. முன்னே நீங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய். எஸ், பரிசுத்தத்துக்கு வரணும்னா முதல்ல என்ன ஆகணும்? கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், செவி சாய்க்கிறவர்களாய் வரணும். அப்போதான் தேவ வார்த்தை என்ன வருகிறதோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தன்னால எங்க போயிடுவீங்க? பரிசுத்தத்துக்கு போயிடுவீங்க. ஆக்சிடென்ட் படிக்கட்டு இருக்குல்ல, இப்பொழுது இருக்கிற நவீன முறையில சில பில்டிங்லாம் ஒரு படிக்கட்டு இருக்கு பாருங்க, எலக்ட்ரானிக்கல் மின்சார படிக்கட்டு. அதுல போயிட்டு நீங்க நின்னீங்கன்னா போயிடும். எங்க போயிடுவீங்க? மேல போயிடுவீங்க. அங்க போயிட்டு அழகா என்ன செய்யலாம்? பரிசுத்தம் என்கின்ற அந்த சிந்தைக்கு, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு, பரிசுத்தத்தை நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய பிள்ளைகளிலே, தேவ வருகை தாமதிக்குமானால் நம்முடைய சந்ததிகளிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் முதலாவதாக கீழ்ப்படிதலிலே நம்ம கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். அவர் பரிசுத்தத்திற்காக ஏங்குகிறார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கேருபீன்களும் செரபீன்களும் என்ன செய்கிறதா? கண்களை மூடிக்கொண்டு பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு திருப்புகிறார். நம்ம எந்த சூழலிலே எவ்வளவு தூரம் போனாலும் கர்த்தர் இன்றைக்கு அவரோடு கூட சேர்க்க வந்திருக்கிறார். இந்த நல்ல தருணத்தை, இந்த நல்ல உயிர்மீட்சி நாளை தேவ சமூகத்தில் நாம் இப்பொழுது ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் வருகின்ற 2024 ஒரு அற்புதமான ஆசீர்வாத இளைப்பாறுதலின் ஆண்டாக கர்த்தர் 2:9 வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:9. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம்
3:5 வாசிங்கள. ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அல்லேலூயா. 13 வாசிங்க. 13. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தத்தை கர்த்தர் மையமாய் விளங்குகிறார். சபைக்கு தேவன் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும். நாம் ஏன் சபையில் ஆராதிக்கிறோம்? நாம் ஏன் சபையில் கீழ்ப்படிந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஏன் சபையினுடைய மகிமையான ஊழியத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்? ஏன் இந்த பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த உலகம் நம்மை இழுக்கும் பொழுதெல்லாம், இந்த உலகம் நம்மை வஞ்சிக்கும் பொழுதெல்லாம் அவைகளை உதறி இந்த வேதனையோடு பாடுகளோடு கர்த்தருக்காக நம்ம ஏன் இந்த சூழலை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால், ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் இடம்பெற, ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற வேண்டுமானால் பரிசுத்தத்தை நாம் நாடி ஓடி அவருடைய சமூகத்தில் அண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, முதல் குடும்பம் பஞ்சத்தினாலே போனது. இரண்டாவது பணத்தினாலே போனது. மூன்றாவது குடும்பம் சலிப்பினாலே போனது. நான்காவது ஒரு குடும்பம் பாவத்தினாலே போனது. வாயின் வார்த்தையினாலே பாவம். மனித குமாரன் வெளிப்படும் பொழுது நாம் என்னெல்லாம் பேசினோமோ அது அத்தனைக்கும் கர்த்தர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். கணக்கு கேட்கிறவராக. நாம் இந்த உலகத்துக்கு அழைக்கப்படவில்லை, நாம் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் என்பது நம் கிரியையில் வெளிப்படுகிறதா இருக்கிறது. பரிசுத்தம் என்பது நம்முடைய செயலில் வெளிப்படுகிறதா இருக்கிறது. மாம்ச கிரியைகள் யாவன வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன கலாத்தியர் சொல்றாங்க, நாம் உயிர் மீட்சி அடைய வேண்டுமானால் இந்த இடத்திற்கு வந்தே ஆக வேண்டும். வாசிங்க கடைசியாக கலாத்தியர். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. 2023 எங்கேயாயிலும் ஒரு இடத்துல நம்ம சிக்கி இருப்போம். நான் சிக்கல பாஸ்டர் அப்படி யாருன்னா சொன்னீங்கன்னா, உண்மையாவே சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி நான் தலை வணங்கி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை இதுல நான் எங்கேயுமே சிக்கலன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது என்று தான் நான் கருதுறேன். ஏன்னா என்னாலையும் சொல்ல முடியல. இதுல எங்கேயாயும் ஒரு இடத்துல நான் சிக்கி தான் தவிக்கிறேன். இன்னைக்கு ஒப்புது ஆகுமானா? இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கிட்ட வருவோமானா? நிச்சயம் சொல்லுகிறேன், வருகின்ற 2024 நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வருகை என்றைக்கு இப்பொழுது இந்த வினாடி இருக்குமானா ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேரும் என் பேரும் இந்த சபையில் எழுதப்படும். முதல்ல என்ன சொல்லப்படுகிறது என்றால், மாம்சத்தின் கிரியைகளில முதல்ல விபச்சாரம். பாவ சிந்தையோடு நம்ம சிந்தை இருக்குன்னா, அது செல்போன் வழியாகவோ, அது டிவி வழியாகவோ, அல்லது வேறு ஒருவர் பேசுகிற வழிகளாகவோ விபச்சாரம் என்கின்ற சிந்தை, விபச்சாரம் என்கின்ற நபரோடு தொடர்பு, விபச்சாரம் என்கின்ற வார்த்தை பேசுகிற நபரோடு நம்முடைய நட்பு இருக்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக வேசித்தனம். விபச்சாரத்துக்கு வேசித்தனத்துக்கு ஒரு சின்ன இடைவெளி தாங்க. அப்படியே சிந்தைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறதா. ஒரு பரிசுத்தவான் சொன்னாருங்க, 3 வகையில வருகிறதா இந்த பாவம். ஒன்று முறையற்ற உணவுனால இந்த சிந்தை வருமா? இரண்டாவது பார்வையினால இந்த சிந்தை வருமா? முதல்ல முறையற்ற உணவு, பெருந்தீனிக்காரன் என்று சொல்லுகிறது வேதம் அதற்கு. முறையற்ற உணவு. இரண்டாவதாக பார்வை. செல்போன்ல சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சில பேர் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த பார்வையினால, அரைகுறை உடையினால ஏற்படுகிற சின்ன சின்ன தப்பிடங்கள், பார்வையினால இந்த சிந்தை வந்துருமா? மூன்றாவதாக இந்த சரீரம் சரியான முறையான கடின உழைப்பு இல்லை என்றால் வந்துருமா?
என் அன்பு பிரியமானது, இதெல்லாம் விவரமா பேசுவதற்கான வயதோ தகுதியோ எனக்கு இல்லை. ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்று உணர்ந்தேன், ஆகியனால் நான் சொல்லுகிறேன். அடுத்து வேசித்தனத்துக்கு அடுத்தது அசுத்தம். என்னது அசுத்தம் என்றால் என்னங்க? அசுத்தம் என்றால் எல்லாமே சமம். சில வீடுகளில் ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம்னு தோணும். சில வீடுகளில் போனால் எப்போ சீக்கிரம் வெளியே போகலான்னு தோணும். அந்த வீட்டில் எல்லாம் இருக்கும், ஷோபாக இருக்கும். அந்த வீட்டில் எல்லாம் ஏசி இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், அந்த குடும்பத்தில் எல்லா பொருளும் இருக்கும். ஆனால் ஒரு ஒரு தூய்மை அந்த வீட்டில் காணப்படாது. சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நல்ல பெண்மணியுடைய கேரக்டர் பார்க்கணும்னா 2 இடத்துல பார்த்துடலாமா? ஒன்று, சொல்லுங்க, எங்கே பார்க்கலாமா? சொல்லுங்க. உங்களுக்கு தெரியல, தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க, நியாயமா இது? சொல்லுங்க. 2 இடத்துல பார்த்தா கண்டுபிடிச்சிடலாமா? ஒரு நல்ல ஒரு அக்கா அல்லது ஒரு நல்ல ஒரு தங்கச்சி குடும்பத்தை நிர்வாகிக்கிறாங்க, இந்த குடும்பம் அருமையான குடும்பம், நான் சொல்ல பார்க்கறதுல 2 இடத்துல பார்த்துடலாமா? என்ன இடங்க? ஒன்று கிச்சன். நேற்று கடுகு இருந்த இடத்துல இன்னைக்கு கடுகு இல்ல. நேற்று ஆயில் இருந்த இடத்துல இன்னைக்கு ஆயில் வேற இடத்துல இருக்கு. நேற்று வெங்காயம் இருந்த இடத்துல இன்னைக்கு இருக்காது. நேற்று நைஃப், அந்த வெங்காயம் கட் பண்ற கத்தி ஒரு இடத்துல இருக்கு, இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கு. நேற்று சமைத்த பாத்திரம் இன்னும் நாளைக்கு சுத்தம் பண்ணிக்கணும். கிச்சன் பார்க்கணுமா எப்படி இருக்கு? 2வது கழிவறை, பாத்ரூம் பார்க்கணும். பிரிட்டிஷ்காரன் ஒரு உடன்படிக்கை செய்வான்னா அவன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ற இடம் எது தெரியுங்களா? எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு போது ஒரு ஆள் பாத்ரூம் உள்ள போயிட்டு அந்த பாத்ரூம் கீழே இருக்கிற தரையை அப்படி தொடச்சி பார்ப்பாங்க. அது விரல் தொடச்சி பார்க்கும்போது அந்த குடும்பத்தினுடைய தூய்மை தெரிஞ்சிடும். கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். பாஸ்டர், நீங்க என்ன பாவிக்டர் புதுசா போதிச்சுட்டு இருக்கீங்க? அவர் வெளிவா பார்க்கிறாரு, வெளிக்கோட்டத்தை பார்க்கிறாரு. அவர் அப்படிங்களா? உள்ளையும் சுத்தமா இருக்கணும், வெளியும் சுத்தமா இருக்கணும். 2 குழந்தைய தூக்கிட்டு போங்க பஸ்ல. ஒரு குழந்தைக்கு மூக்கெல்லாம் ஒழுகிட்டு இருக்கட்டும், தலையில என்னெல்லாம் இல்லாத அப்படியே இருக்கட்டும். இன்னொரு குழந்தைய அதே கலர், அதே தோற்றம், அதே சூழல், ஆனா அந்த குழந்தை கொஞ்சம் நல்லா ஒரு தெளிவாக இருந்து கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். 2 குழந்தையில எந்த குழந்தை வாங்குவாங்க? ஐயோ இந்த குழந்தைன்னு சொல்லிட்டு வாங்கி அவங்க கட்சி பிடித்து தொடச்சி இப்படி கொண்டு வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க பேக்கில் இருக்க பவுடர் எடுத்து கூட போட்டு விடுவாங்களா? அது எங்கேயாவது இருக்கிற அன்னை தெரசா மாதிரியான அம்மா மாதிரியான கிருபை பெற்றவங்க தான் என்ன செய்ய முடியும்? பண்ண முடியும். நம்மளால பண்ண முடியுமா? முடியாது. சுத்தம் ரொம்ப அவசியம். சில பேர் பைபிளை கடனாங்கன்னா வெளியே அப்படியே பறக்கும். கல்யாண நோட்டீஸ்லாம் எங்கே தான் இருக்குங்க? பைபிளில் தான் இருக்கும். ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு போயிருந்தோம். ஒரு 4 பாசஸுங்க. நாங்கள் அந்த வீட்டில் உட்கார வைக்கிறதுக்காக மேட்டு போட்டாங்க. அந்த மேட்டை அப்படி முதல்ல நாங்கள் பாருங்க, நாங்கள் எல்லாம் 1 கிலோமீட்டர் கடந்து போயிட்டோம். 2 அர்த்தம் உள்ளதற்கு இந்த வேதத்தில் இந்த வார்த்தைக்கு. அடுத்து வாசிங்க. எது? காமவிகாரம். அடுத்து விக்கிரக ஆராதனை. அடுத்து வில்லி சூனியம். இதை சவுல் கிட்ட தான் கத்துக்க முடியும். இதற்கான வெளிப்பாடு. நான் ஏன் பாச விக்கிரக ஆராதனைக்கு போறேன்? நான் ஏன் பாச சிலை வழிபாட்டுக்கு போறேன்? நான் ஏன் சூனியக்காரனை பார்க்கிறேன்? நான் ஏன் மந்திரவாதியை பார்க்கிறேன்? நான் ஏன் 4 நட்சத்திரத்தை பார்க்கிறேன்? நான் ஏன் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பார்க்கிறேன்? நல்ல கிறிஸ்தவ குடும்பம், நல்ல ஆவிக்குரிய மூப்பர், நல்ல தெளிவான வேத வாசிப்பு, நல்ல ஆயிரக்கணக்கான காணிக்கை கொடுக்கிறவர், அவர் மகனுக்கு செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வச்சு வேண்டாடுவார். ஏங்க நம்ம யாரும் அப்படி கிடையாது. நீங்க யாரும் இல்லைங்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடா நனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கிலும் செவி கொடுத்தலும். செவி கொடுக்காமல் போனால், கீழ்ப்படியாமல் போனால் அது விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று அங்கே சொல்லுகிறார் தீர்க்கதரிசி சாமுவேல் மூலமாக. அடுத்து வாசிங்களேன். பகைகள். அடுத்து
விரோதங்கள். அடுத்து வைராக்கியங்கள். வைராக்கியம். செத்தால என்ன செய்ய மாட்டேங்க, நான் சாப்பிட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரிங்க, இந்த சூரியன் அங்க கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதித்தாலும் நான் அவன் வீட்டு வாசப்படியில் வரமாட்டேன். ஜபத்துக்கு தானே கூப்பிட்டுருக்காங்க, ஐயா வாங்க, நான் வரமாட்டேன். அவன் ஜபம் பண்ற ஜபம்லாம் எனக்கு தெரியாதா, நடிப்பு. ஐயா அதில் ஏமாந்துட்டாரு, அம்மா பாஸ்டம்மா ஏமாந்துட்டாங்க, எல்லாம் நடிப்பு. நான் வரமாட்டேன். ஒரு உண்மையா ஜபம் பண்ணா நான் வருவேன். உண்மையா ஜபம் பண்றாங்க, உண்மை இல்லாத ஜபம் பண்றாங்கிறதுக்கு இவங்க நான் ஆவியானவர் கூட இருக்காங்க. அவங்க ஜபம் பண்றாங்க, அவ்வளவுதான். யாருங்க, ஐயாவை கேளுங்க, யாருங்க, என்னங்க பிரச்சனை? பாஸ்டர் ஊழியக்காரர், பாஸ்டர் மன்னிக்கணும், அவர் ஊழியக்காரர், உதவி செய்யுங்க பாஸ்டர். நல்லவரா கெட்டவராங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு ஊழியக்காரர் ஆபத்தில் இருக்காரு, முதல்ல ஒரு சபை ஆபத்தில் இருக்கு. அந்த சபையுடைய உபதேசம் என்ன, அந்த சபையில ஆராதிக்கிறாங்களா இல்லையா, அதை ரெண்டாவது பார்க்கலாம். முதல்ல சபை பூட்டப்படக்கூடாது, முதல்ல ஊழியம் பாதிக்கப்படக்கூடாது, முதல்ல கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அவ்வளவுதான். கர்த்தருடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும். முதல்ல தான் ஜெபிக்க கூப்பிடுறாங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறாரோ இல்லையோ, அங்க ஜெபிக்க கூடி இருக்கிறாங்க, நான் போய் உட்கார்ந்துருக்கேன். எங்க உன்னாலும் கூப்பிடுங்க பாஸ்டர், அங்க மாத்திரம் கூப்பிடாதீங்க பாஸ்டர். அப்படி நீங்க யாரும் சொல்லல, அதனால நீங்க கிருபை பெற்றவங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் போதலையே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வைராக்கியங்கள். வைராக்கியம் நம்மை நீக்காது, தூரம் கொண்டு போய்விடும். வைராக்கியம் நம்மை காப்பாற்றாது, அது தூரம் கொண்டு போய்விடும். வைராக்கியம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுது. வைராக்கியத்தினால ஒரு பலனும் இல்லை. சேர்த்து வைத்த கிருபைகள் மறைந்துவிடும், சேர்த்து வைத்த மகிமை போய்விடும், சேர்த்து வைத்த காணிக்கைகள் போய்விடும், சேர்த்து வைத்த பரிசுத்தத்தை அழித்துவிடும், சேர்த்து வைத்த தேவனுடைய ஈவை அது அழித்துவிடும். வைராக்கியத்தை எடுத்து வெளியே போட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அடுத்து வாசிங்க. கோபங்கள். கோபத்தை ஒழிக்க முடியாது சரீரத்தை விட்டு. கோபம் வந்து சிரிப்பு எவ்வளவு அவசியமோ, அமைதி எவ்வளவு அவசியமோ, கோபமும் அவசியம். ஆனால் கோபத்தினாலே பாவம் செய்துவிடக் கூடாது. கோபத்தினாலே பாவம் செய்துவிடக் கூடாது, கோபத்தினாலே அடித்து விடக் கூடாது, கோபத்தினாலே ஏளன வார்த்தைகள் பேசிவிடக் கூடாது, கோபத்தினாலே அறிவுறுக்கப்பட்ட சமூகத்தில் ஏற்புடைய வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது. திரும்ப அந்நிய பாஷை பேசினால் பலன் கிடையாது. கோபம் இயல்பு. கோபம் வரவில்லை என்றால் நம்ம ஏமாற்ற முடியாது, பொய் சொல்லக்கூடாதுல்ல. கோபம் பிராக்டிக்கல். கோபம் 3 வகை. பரம்பரையா வர கோபம். அவங்க அப்பாவும் அதே மாதிரி தான் மனசு கோபப்படுவான், பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவும் அதே மாதிரி தான் மனசு கோபப்படுவாங்க, பார்த்துக்குங்க. அது ஃபேமிலியாக வர்றது, அது ஒரு கோபம். பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால என்ன நீங்க இப்படி செய்துட்டீங்க, அதனால வருகிற கோபம். 3வது பிசாசு கொண்டு வந்து சேர்க்கிற கோபம். சும்மா தான் இருப்போம், நல்லா தான் இருக்கும், திடீர்னு உள்ள கோபத்தை எதிர்ப்போம். அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. கோபம் கிருபையை இழக்க செய்கிறோம். நேரம். அடுத்து சண்டைகள். சண்டை 2 வார்த்தை 3 வார்த்தை பேசி போனால் அது பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆனால் சண்டை, நீ பெரியாளா நான் பெரியாளா, உனக்கு எவ்வளோ இருக்காங்க எனக்கு எவ்வளோ இருக்காங்க, கோர்ட்டுக்கு போய் பார்த்துக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆள் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. சண்டைகள். அடுத்து பிரிவினைகள். ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சு பிரிவினை ஏற்படுத்துறது. இல்லை கூட்டமாக சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அங்கே ஏதாவது ஒரு கண்ணி வெடிக்கை போட்டுருது. என்னை விட்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு இருப்பீங்களா, என்னை விட்டு நீங்கள் மாத்திரம் போயிட்டு இருப்பீங்களா, உங்களுக்கு பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன் என்ன செய்யுதுங்க, எதனா ஒன்றை பண்ணி. அடுத்து வாசிங்க. மார்க்க பேதங்கள். அடுத்து பொறாமை. பொறாமைக்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பொறாமைக்கு முன் நிற்கத்தக்கவன் யாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது யார் சொன்னது தெரியுங்களா? எல்லாத்தையும் அனுபவித்து ஞானி சொல்றாங்க. எதற்கு முன்னாடி ஒன்னால நிக்கிறாங்க. நீங்க என்ன பெரிய டிஎஸ்பியா, முன்னாடி நின்று ஃபைட் பண்ணலாம், என்கிட்ட உண்மை இருக்கு. நீங்க ஐஏஎஸ்ஆ, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, என்கிட்ட சத்தியம் இருக்கு. நீங்க முதலமைச்சரா, நீங்க பிரதமரா, இல்ல இந்த உலகத்துடைய அதிபதியா, என்கிட்ட உண்மை இருக்குங்க. நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களை நான் ஜெயிப்பேன். இல்ல நீங்க தொழிலதிபரா, முன் நிற்பேன், நான் ஜெயிப்பேன். ஆனா ஒண்ணு சொல்கிறேன் கவனியுங்கள்,
பொறாமைக்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பொறாமை அவனை எலும்புருக்கியாக்கி அப்படியே ஒடுக்கி அப்படியே பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போக வச்சிடும். பொறாமை வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது. அதனால்தான் மாம்சத்தின் கிரியில வைக்கப்பட்டிருக்கிறது. அது பாவத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். பொறாமை எலும்புருக்கி. பொறாமைக்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? நீதிமொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து கொலைகள், அடுத்து வெறிகள், அடுத்து களியாட்டங்கள். எப்ப பார்த்தாலுமே ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கிறதுங்க. ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், ஒரு கர்த்தருடைய பாடலை கேட்போம், அல்லது அப்படிலாம் இல்லாத ஏதாவது ஒரு நாடகம் டிவியில மெகா சீரியல் எதனா ஒண்ணு பார்த்துட்டு இருக்கிறதுங்க, எதனா ஒண்ணு சிரிச்சிட்டு இருக்கிறதுங்க. காமெடி தானே பாஸ்டர், என்ன பெருசா தப்பாயிட போகுது? அது என்ன பாவத்து? களியாட்டங்கள். ஆமென். இது எல்லாம் தூரம் கொண்டு போய் விடும். சிம்சோன் ஒரு பெண்ணினால விழுந்தானே, அது மட்டுமல்ல, இது எல்லாமே விழ செய்து தூரம் கொண்டு போய் விடும். நம்முடைய உயிர் மீட்சியை கெடுக்கும். வேதம் சொல்லுகிறது, பேதுருவிலே சொல்றார், கண் சொருகினவர்கள் போல ஆவார்களா இவங்களாம். இந்த மாம்ச கிரியில இருக்கிறவர்கள் கண் சொருகினவர்கள். அவர்களுக்கு சத்தியம் தெரியாது, அவர்களுக்கு ஆவியை உணர்தலை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த பரிசுத்தத்தின் மகிமை அவர்களாலே உணர முடியாது. ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க. ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. மொத்தம் எத்தனை இருக்குங்க? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதை மூணா பிரிச்சுங்க. ஃபர்ஸ்ட் 3 சொல்லுங்களேன். அன்பு, சந்தோஷம், சமாதானம். இது 3. அடுத்த 3 சொல்லுங்க. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இது ஒரு 3 பிரிச்சுங்க. அடுத்து விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். முதல்ல 3 இருக்குல்ல, அந்த 3 அன்பு, சந்தோஷம், சமாதானம். இது எங்க இருக்குன்னு தெரியுமா? முதல்ல எங்க இருக்கணும் சொல்லுங்க. எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். முதல்ல அன்பு, சந்தோஷம், சமாதானம் நமக்கு தேவனுக்கு இருக்கும். எங்க இருக்குங்க? முதல்ல அப்பர் மேல பாருங்க. தேவனோடு அன்பா இருக்கணும், தேவனோடு சந்தோஷமா இருக்கணும், தேவனோடு சமாதானமா இருக்கணும். அதாவது முதல்ல அது கவனிங்களா, அன்பு, சந்தோஷம், சமாதானம் அவரோடு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லுங்க. நற்குணம். இது எங்க இருக்கணும்? மற்றவங்க இடத்துல காட்டணும். இது எங்க காட்டணும்? மற்றவங்க இடத்துல காட்டணும். நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, நீடிய பொறுமை. யாருக்கிட்ட தான் காமிக்கணும்? மற்றவங்க கிட்ட காட்டணும். உங்களை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை சண்டை போட வைக்க சொல்லுவாங்க, உங்களை கோவப்பட வைக்க சொல்லுவாங்க, உங்களை பாவம் செய்ய வைக்க சொல்லுவாங்க, உங்களை தேவனை விட்டு பிரிக்க செய்வாங்க, சபையை விட்டு கலைக்க செய்வாங்க, உங்களை நட்புணர்வோடு இருக்க விடாம ஏதாவது செய்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பொறுமையா இருக்கணும். தயவு. ஒருத்தருக்கு போய் உதவி செய்து வந்தேன். உதவி செய்தவர் சொன்னாருங்க, பால் விட்டர் போல மோசமான ஆள் யாரும் கிடையாதுங்க. நான் சொன்னேன், நன்மை செய்தேன், ஆனா அவர் அந்த மாதிரி சொல்றாருன்னு எங்க மிஸ்ஸஸ் சொன்னாங்க. நான் அப்பவே சொல்ல பத்தியா, உங்களுக்கு வேண்டாம்னு சொன்ன பத்தீங்களா, செய்யாதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? இப்ப வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறீங்க, நீங்க அனுபவிங்க. ஏன் என்கிட்ட சொல்றீங்கன்னா, இன்னொரு முறை யாருக்காகிலும் செய்றீங்கன்னா, இன்னொரு முறை யாராகிலும் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா நடக்கிறத வேற. நான் சொன்னேன், இன்னொரு முறையும் செய்வேன், இன்னொரு முறையும் போவேன். நான் இன்னொரு முறை என்ன? நீடிய பொறுமை, தயவு. தயவு பாராட்டும். தெரியாம செய்தான், இதை உணராம செய்தான். முதல் 3 நமக்கும் தேவனுக்கும், இரண்டாவது 3 நமக்கும் நம்மை சுத்திலும் இருக்கிற மக்களுக்கும். நீடிய தயவு. தயவாயிருங்க. ஐயா, என்ன தப்பு பண்ண ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. சரி போ, மன்னிச்சு போ. ஆனா இனி பாவம் செய்யாதீரு. தயவு. இனி பாவம் செய்யாதீரு, இனி கோபப்படாதீரு, இனி ஒழுக்கமா மகனே, நீ ஒழுக்கமா நடந்துக்க, உன்னை நான் பயன்படுத்துறேன். அப்பா சொல்லுவாரு, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. தயவு. டேய், உன்னை எத்தனை முறை மன்னிக்கிறது? போடா, இனி மன்னிப்பே கிடையாது. இந்த இடத்துல அப்பா இல்ல, உனக்கு வாழ்வே கிடையாது. உன்னை பொறுக்கிட்டேன், உன் தலையில தண்ணி தெளிச்சுட்டேன். அப்பா அப்படி இல்ல.
அதான் பரிசுத்தம். வேற எங்கெங்க இருக்கு பரிசுத்தம்? இந்த மூணும் நம்ம சுத்திலும் இருக்கிற இடத்துல இருக்கணும். என்னென்ன இருக்கணும்? 3 நீடிய பொறுமை இருக்கணும், தயவு. எத்தனை முறைங்க உங்களுக்கு உதவி செய்யுது? போங்க, உங்களுக்கு உதவி கிடையாதுன்னு சொல்லிடாதீங்க. இருந்தா கொடுங்க, இல்லைன்னா நான் முயற்சிக்கிறேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அடுத்த 3 சொல்லுங்க, அடுத்த 3 சொல்லுங்க. விசுவாசம், சாந்தம். இது எங்க இருக்கணும்? இப்பதான் வந்தீங்க, அது நமக்குள்ள இருக்கணும். சிஸ்டர் புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த 3 என்னென்ன 3 சொல்லுங்க? விசுவாசம் எங்க இருக்கணும்? நமக்குள்ள இருக்கணும். அவர் என்னை ஆசீர்வதித்தால் அப்படியே போக விட மாட்டேன், யாக்கோபு சொன்ன மாதிரி. அவர் என்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். விசுவாசம் இருக்கணும். அவர் என்னை கைவிட மாட்டார். விசுவாசம் இருக்கணும். அவர் என்னை தள்ளாட விட மாட்டார். விசுவாசம் இருக்கணும். அவர் என்னை வியாதியினால கொல்லுகிறவர் அல்ல. அவர் என்னை உபத்திரவத்தில் விடுகிறவர் அல்ல. அவர் என்னை தரித்திரத்தில் வைக்கிறவர் அல்ல. அவர் என்னை பாதியிலே பாதிக்கொண்டு போகிறவர் அல்ல. இந்த விசுவாசம் இருக்கணும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த விசுவாசம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகை தாமதிக்குமானால் நானும் என் கணவனும், நானும் என் பிள்ளையும், என் பிள்ளையும் என் பேரனும், என் பேரனும் என் பேத்தியும், என் மகனுடைய பேரனும் பேத்தியும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இது தொடரும். இல்லையா நானும் என் குடும்பமும் சபையோடு பரலோகம் போவோம். இந்த விசுவாசம் இருக்கணும். அப்புறம் விசுவாசம், சாந்தம் உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த 3 சாந்தம். எஸ், எவ்வளவு சொன்னாலும் லைட்டா செஞ்சுக்க சொல்லுங்க. சரிங்க, சரி. சாந்தம். கடைசி நிச்சயம் எங்க இருக்கணும்? நான் பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவேன், கஞ்ச கூழ கரைச்சி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், என்னை நடக்க வச்சாலும் நடந்து வருவேன், என்னை பைக்கில் ஏற்றிட்டு போனாலும் உட்காந்துட்டு வருவேன், என்னை காரில் அழைச்சிட்டு போனாலும் போவேன். காரில் கூட்டு வச்சுட்டு நான் வரேன் பாஸ்டர், எனக்கு பஸ்ஸு கொஞ்ச நாளாக ஆகாது பாஸ்டர், இல்லை எனக்கு பிரியாணி கொடுத்தா ஓகே பாஸ்டர், எனக்கு கஞ்சின்னா ஆகாது பாஸ்டர், இல்லை. இச்சை அடக்கம், இச்சை அடக்கம் நமக்குள்ளது. இது தாங்க பரிசு. பஞ்சத்தினால தூரம் போனாங்க, பணத்தினால தூரம் போனாங்க, சலிப்பினால தூரம் போனாங்க, பாவத்தினால தூரம் போனாங்க. இவங்களை ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கிறாரு. அவர் இடத்துல வரும்பொழுது நமக்கு இளைப்பாறுதல், நமக்கு எழுப்புதல், நமக்கு உயிர் வீழ்ச்சி. அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடலாமா? In the name of Jesus. எல்லோரும் கண்களை மூடி. உராதனா சந்தரன ரத்தியாந்தருதனே மனமரக ரத்தியாந்தருதனே. என் சகோதரனே சகோதரி, இதுவரையிலேயே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கலையா? ஆண்டவரே, ஏராளமான விண்ணப்பத்தோடு இந்த ஜனவரி 23 நான் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இந்த 12 மாதங்களிலே ஆண்டவரே நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. ஏராளமானவர்கள் போய்விட்டார்கள். ஆனா நான் இன்னும் நிற்கிறேன் ஆண்டவரே பின்னாடி. நான் இன்னும் நிற்கிறேன் ஆண்டவரே சபையில. நான் இன்னும் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. பணத்தினாலே தூரம் போனவர்கள் ஏராளம். அப்பா, நான் வெறுங்கையாய் உங்க சமூகத்துக்கு வந்தப்பா, எனக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்துறீங்க. இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு துணிகரம் இல்லை ஆண்டவரே. எனக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களை மறந்த நாட்கள் உண்டு, நாங்கள் காலம் தாழ்த்தி வந்த நாட்கள் உண்டு, நாங்கள் சபையையும் என் ஊழியரையும் மறைந்த காலங்கள் உண்டு. அப்பா, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஓடிய காலங்கள் உண்டு. உங்க மகன் உங்க பக்கத்துல வந்திருக்கிறான் ஆண்டவரே. எத்தனையோ முறை ஊழியத்தை செய்து நான் சலிப்பாய் போயிருக்கிறேன்பா. ஏன் எனக்கு மட்டும் நான் மாத்திரம் தான் செய்யணுமா என்று சொல்லி என் இருதயத்தில் கேட்ட காலங்கள் உண்டு. அந்த சலிப்பையும் நான் எண்ணி இப்பொழுது என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த உயிர் மீட்சி நாளிலே கர்த்தாவே அப்பா, பாவ சிந்தை இருக்குமானா ஆண்டவரே, கர்த்தாவே அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மாம்ச சிந்தைகள் இருக்குமானால் மரணமே, ஆவியின் சிந்தை இருக்குமானால் நித்திய ஜீவனமாமே ஆண்டவரே. பேதுரு சொல்லுகிற வண்ணமாய் நாங்கள் கண் சொல்கிறவர்களாய் இல்லாமல் ஆண்டவரே, முன்னடந்த பாவக்கேட்டிலே நாங்கள் எங்கள் ஆண்டவரே செயல்கள் இல்லாமல் ஆவியின் சிந்தையை தரித்துக் கொள்ள கிருபைத்தார். நாங்கள் உங்கள் பட்சத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்கள் பட்சத்தில் நிற்கிறோம். உம்மை நான் மறப்பேன்.
வல்லமையினால் விலகி போன மோவாபை நோக்கி செல்லலாம். விலகினது ஆசீர்வாதத்தை பெற்றதுனால் விலகினது. பல காரியங்களை நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சுபாவம் தலைதூக்கி நின்று கொண்டிருக்கிறது. நம்மை தற்பரிசோதனை செய்ய வேண்டியதாக நேரமாக இருக்கிறது. எந்த சுபாவம், என்ன குணங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள் எது நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது, அந்த காரியங்களை நாம் நம்மை விட்டு விலக்க வேண்டும். நமக்குள் இருக்கும் என்றால் ஹல்லேலூயா, நமக்கு தேவனுக்குரிய உறவுகள் சரியா போக முடியாது. எங்கள் மகா பரிசுத்தம் மிகுந்த கிருபை நிறைந்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதால் நல்ல நேரத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. பேச்சு கூட்டத்தினுடைய இந்த பகல் நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நேரத்தில் ஒவ்வொருவருடன் இடைப்பட்டபடி நாளும் அங்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுக்கு தேவனுக்குரிய உறவு எந்த இடத்தில் இந்த சூழ்நிலை விரிசல் ஏற்படுகிறது என்பதை குறித்து நாங்கள் தற்பரிசோதனை செய்யும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த நல்ல ஆலோசனைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாழ்க்கையில குறைவுகளை சீர்படுத்தி இன்னும் நாங்கள் அதிகமாய் கர்த்தருக்குள் ஒன்றித்து வாழத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்கிறார். எந்த சூழ்நிலையை கிறிஸ்துவ அன்பை விட்டு பிரித்து விடாதபடி சாத்தி ஜீவிக்கத்தக்கதாக ஆமென். கர்த்தரோட வாக்கில் கிரியை நடப்பிப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. இடைமறுபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பேசுற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா பேசுறது நம்முடைய தாசனை கர்த்தர் ஆசீர்வதி, கர்த்தர் பலப்படுத்துவீராக. இந்த மாலை உள்ள ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த வேளையிலே நம்முடைய தாசனை குடும்பமாக கொண்டு வந்தீரே, நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருக்கு தந்தீரே அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட வசனத்தை கேட்டு விட்டு செல்கிறவர்களால அதன்படி செய்கிறவர்களாக அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இதையாகவே ஒரு மாற்றம், ஒரு உயிர் வீழ்ச்சி ஒவ்வொரு வாழ்க்கையில உண்டாகத்தக்கதாக உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே.